அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 பாலிட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கேள்வி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரூவா இல்லை ஃபால்ஸா இல்லை இன்கரெக்ட்லி பேர்டா இல்லை இன்கரெக்ட்லி பேர்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட், அதாவது எது சரியானவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எது சரியானவை அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷனான சார்ந்த கேள்வி இது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கரெக்டு. பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன் இவங்க தான் நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் அசம்பிளிக்காக இருந்தாலும் சரி லெஜிஸ்லேச்சருக்கும் இவங்க தான் நடத்துகிறாங்க எலெக்ஷன். ஸோ இதுவும் கரெக்ட். அண்டு ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் எலெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனும் இவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அப்போது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் எல்லாத்தையும் இவங்க தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஓகேவா? இன்கேஸ் இதில் பஞ்சாயத்து ஆல்சோ அண்டு பஞ்சாயத்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்போது 1 கரெக்டுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷனை கரெக்டாக எலிமினேட் பண்ண தெரியணும். 1 கரெக்டுன்னா அப்போ இதுக்குள்ளே தான் ஆன்சர் வருது, அப்போ இது தப்பு, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ் விஎஸ் ரமாதேவி, இது கரெக்டு, ஓகேங்களா? இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரமாதேவி அப்படின்னு மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ அவங்கள பார்த்து சின்ன குறிப்பாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரமாதேவி யாருன்னா அப்படின்னா 8th கவர்னர் ஆஃப் கர்நாடகா, இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் கவர்னர். இந்த மாதிரி சின்னதாக அவங்கள பற்றின ஒரு விக்கிபீடியாவில் போனீங்கன்னாவே இருக்கும். அதில் ஒரு ஸ்மால் நோட்ஸாவது எடுத்து வச்சுக்கணும். எதுக்காகனா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கேள்விகள் வேறு எங்கன்னா வந்துச்சுன்னா ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா 9th, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அதுவும் இல்லாமல் இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஓகேவா? ஸோ இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு இவங்க இமாச்சல்லையும் கவர்னராக இருந்திருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பிள், ரமாதேவின்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க தான் 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் கவர்னர் ஆஃப் கர்நாடகா. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போது என்ன ஆகணும் அப்படின்னா, நல்லா தெரியும் 1ம் கரெக்டு 2ம் கரெக்டு, சரிங்களா? 1ம் கரெக்டு 2ம் கரெக்டு. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 and 2ன்ற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். 1 and 2 இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது ரெண்டும் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு, இது ரெண்டும் அப்சல்யூட்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா 1 and 2 கரெக்ட். ஆன்சர் இஸ் 1 and 2, ஓகேங்களா? சரி, இப்போது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சென் வர்மான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஓகேங்களா? ஸோ சென் வர்மா கிடையாது, ஃபஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென் அப்படின்னு தான். எதுக்காக இந்த வேர்டை மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், சுகுமார் சென்னை சென்னு படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ இவர் தான் பார்த்திங்க, இந்த மாதிரி சின்ன நோட்ஸாவது எழுதி வச்சுக்கணும். நாங்கள் ஒன்றும் இல்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எது வரைக்கும் இருந்தார் எலெக்ஷன் கமிஷனராக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது, ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த சென் வர்மான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவரை பற்றியும் இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான், ஓகேங்களா? எப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1967 to 1972, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பிஒய்க்யூ படிக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு. அப்போ 1 and 2, இப்போ இன்கேஸ் 1 2 3 ஆர் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் இதுக்கு கரெக்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பிஒய்க்யூ படிக்கணும். இதை பற்றி இந்த ரமாதேவினா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென் வர்மானா யாருன்னு தெரியணும்.
அப்புறம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பற்றியும் தெரிஞ்சோம். அப்போ இந்த பிஒய்க்யூவில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனரில் வந்து அந்த லிஸ்ட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 ஒன்லி. நன்றி.